டி. ராஜேந்திரன் அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். எம்எஸ்சி அவர்களை பொறுத்தவரையில் என்னுடைய மானசீக குரு 1980 நான் ஒருதலை ராகம் என்ற படத்திலே நான் இசையமைச்சு நான் இந்த திரையுலகத்தில் இன்றைக்கு ஒருதலை காதல்னு ஒரு படம் எடுத்துக்கிற இந்த காலகட்டம் வரை இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா என்னுடைய மனசில் மானசீக குருவாக இருந்தது. என்னுடைய இசையில் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எம்எஸ்சி அவர்கள் மட்டும்தான். அவருடைய சாதனை இந்த தமிழ் திரையுலகத்தில் மட்டுமல்ல, தென்னிந்திய திரையுலகத்தில் யாருமே செஞ்சிருக்க முடியாத ஒரு சாதனை. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்துவிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் படம் என்றாலும் சரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படம் என்றாலும் சரி, எந்த கதாநாயகனுக்கு எப்படி இசையமைக்க வேண்டும் என்று இசையமைத்து அந்த படங்களில் அத்தனை பாடல்களையும் அவர் இசையமைத்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அந்த நடிகர்களுடைய படங்களுக்கும் ஒரு மகுடம் சூட்டியதைப் போல, ஒரு தங்கத்திலே வைரம் வைத்ததைப் போல அத்தனை பாடல்கள் கொடுத்த ஒரு மெல்லிசை மன்னர். அது என்னன்னா, பெரிய நடிகர்கள் நடித்த படத்துக்கு மட்டுமல்ல, சாதாரண எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்திலே அவர் தன்னுடைய அக்கறையை செலுத்தி இசையமைத்து இசையிலே வாழ்ந்தவர். அது மட்டுமல்ல, பெரிய பெரிய இயக்குனர்கள், எந்த இயக்குனர் என்றாலும் அந்த இயக்குனருடைய மனநிலை அறிந்து அந்த இயக்குனருக்கு ஏற்றமாறு இசையமைத்த ஒரு மாபெரும். என்னை பொறுத்தவரையில் அவரிடத்திலே அவர் வாங்கி வந்த வரம், அவரிடத்தில் பேசியது சத்த சுரம். இது மட்டுமே உண்மை. என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு இசை தேவன். என்னை பொறுத்தவரை அவர் மெல்லிசை மன்னர் என்று சொல்கிறார்கள். இசை தேவதை. அவர் ஹார்மோனியத்தை அசைத்தால் இசை தேவதை அவரிடத்தில் அது நர்த்தனம் புரிந்த காரணத்தால், நடனம் புரிந்த காரணத்தால் தான் இன்றைக்கும் அவருடைய பாடல்கள் சாகா வரம் பெற்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு மனிதன் மண்ணிலே பிறந்தால் எந்த மனிதனும் மறைந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் தமிழ் நெஞ்சங்களுடைய, தமிழ் திரைப்பட ரசிகர்களின் நெஞ்சமெல்லாம் அவர் நிறைந்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்றைக்கு இந்த மண்ணை விட்டு மறைந்து இன்றைக்கு அவருடைய பூத உடல் வீழ்ந்ததாக தெரிந்தாலும் அவருடைய நாதங்களும் அவருடைய கீதங்களும் அவர் வடித்த இசையும் ஒவ்வொன்றும் என்றைக்கும் சாகா வரம் பெற்றதாக அது வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனால் அவர் இறந்ததாக நினைக்கவில்லை. காரணம், அவருடைய மெல்லிசை பாடல்களை இந்த தமிழ் திரையுலகம் இன்று வரை மறந்ததாக நான் நினைக்கவில்லை. இன்றைக்கும் அந்த மெல்லிசை பாடல்கள் என்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவருடைய இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.